பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. நலம் காக்க. வணக்கம். இது பெப்பர்ஸ் டிவியின் நலம் காக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். எத்தை தின்னால் பித்தம் தெளியும்னு எந்த மருந்தை சாப்பிடலாம், எந்த மருத்துவரை நாடலாம், எந்த மருத்துவமனையை நாடலாம்னு ஏகப்பட்ட கேள்விகள் மக்கள் மனதில். ஏன்னா அத்தனை பேர் வாயில நுழையாத பேர்கள் கொண்ட மருத்துவர்களும் வந்தாச்சு, அதே மாதிரி நோய்களும் வந்தாச்சு. சரி, இதற்கான தீர்வுகளை எந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்கலாம்னா நலம் காக்க நிகழ்ச்சியில தான். இந்த நிகழ்ச்சியிலையும் உங்களுக்கான தீர்வுகளை சொல்ல வந்திருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனையில இருந்து டாக்டர் விஸ்வநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில அவங்க பேச போறது தைராய்டு சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதில் இருக்க போறாங்க. முதல்ல அவர்களை நேர்காணலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க டாக்டர்? ஓகே டாக்டர், இன்றைய நிகழ்ச்சியில நம்ம தைராய்டு பத்தி பேச போறோம். நீங்களே நமது நிகழ்ச்சியில ஏராளமான தகவல் கொடுத்திருக்கீங்க. தைராய்டுனா என்ன, அதற்கான அறிகுறி. நமது புது நேயர்களுக்காக நம்ம இதற்கான தகவலை சொல்லிடலாம். நீங்க எப்படி சொல்லியிருக்கீங்க, இது ஒரு உறுப்பு. இந்த உறுப்பை நம்ம சரியான முறையில செயல்பட வைக்கணும். அதை செயல்பட வைக்கணும்னா ஒரு சாதாரண மனிதன் என்னென்னலாம் பண்ணணும்? அடிப்படையில தைராய்டு அப்படின்றது நிறைய பேர் வந்து நோயின்னு நினைச்சுக்கிறாங்க. அது கிடையாது. தைராய்டுன்றது கழுத்தோட கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட், ஒரு குறைபாடு, ஒரு கிளாண்ட், அதாவது ஒரு உறுப்பு. சரிங்களா? அந்த உறுப்பு வந்து ஒரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உறுப்புலேருந்து ஒரு ஹார்மோன் வரும், அதாவது தைராக்சின். அந்த ஹார்மோன் அதிகமாக வர்றதுனால உடம்புல என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும், இல்லை அந்த ஹார்மோன் சுரக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்மோன் சுரக்கிறதுனால நம்ம உடம்புல வந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாடு இருக்கு பாருங்க, அது வந்து ஜீரணமாகி அது குளுக்கோஸாக மாறி இருக்கும். அந்த குளுக்கோஸ் என்னதான் குளுக்கோஸ்ன்ற ஃபார்மில் இருந்தால் கூட அது வந்து யூட்டிலைஸ், அதாவது அது வந்து அது உடம்பு வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டா தான் நம்மளுக்கு எனர்ஜி. ஸோ யூஸ் பண்ணாமல் இருந்தால் அது வந்து குளுக்கோஸாக தான் இருக்கும். ஸோ எந்த டைமில் அந்த குளுக்கோஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும், அதாவது நான் இப்போ தூங்கிட்டு இருக்கேன், அப்போ வந்து எனக்கு அதிகமான அந்த எனர்ஜி தேவை கிடையாது. இப்போது நான் அதிகமாக பேசிகிட்டு இருக்கேன், இல்லைனா நடக்கிறேன், இல்லைனா ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறேன். ஸோ வந்து அப்போ எனக்கு அதிகமான எனர்ஜி, அந்த குளுக்கோஸ் வந்து அதிகமாக தேவைப்படுது. ஸோ எந்த டைமில் அந்த குளுக்கோஸ் வந்து யூஸ் ஆகணும், எந்த டைமில் யூஸ் ஆகக்கூடாது, இதை வந்து முடிவு பண்ணுறது வந்து ஒரு ரசாயன கலவைகள், அது ஹார்மோன்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஹார்மோனில் மெயின் ஹார்மோன் வந்து தைராக்சின். அதாவது சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, தைராய்ட்லேருந்து ஒரு ஹார்மோன் சுரந்துச்சுன்னா அந்த ஹார்மோன்னால உடம்புக்கு வந்து எனர்ஜி வந்து யூஸ் ஆகும். ஸோ தைராய்டுன்றது மெயினாக வந்து எனர்ஜி பேலன்ஸ், அதாவது நம்ம சாப்பிட்ட சாப்பாடுலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த எனர்ஜி யூஸ் பண்ணுறது, இந்த எனர்ஜி பேலன்ஸை வந்து கரெக்டாக பார்த்துக்கிறது வந்து தைராய்டு பார்த்துக்கிறது. இப்போது தைராய்டில் வரக்கூடிய குறைபாடுகள் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம். நிறைய கிராமத்து மக்கள், ஊர் மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தைராய்டு வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறைய பேருக்கு வந்து ஹைப்போதைராய்டிசம் வந்திருக்கும். ஹைப்போதைராய்டிசம்னா இப்போது தைராய்டோட உறுப்பு கம்மியாக வேலை செய்யும், அதோட போதுமான அளவுக்கு வேலை செய்யாமல் கம்மியாக வேலை செய்யறதுனால அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஹார்மோன் வந்து கம்மியாக வரும். அப்படி அந்த ஹார்மோன் கம்மியாக வரும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகுது, அது நல்ல முறையில் அது வந்து செயல்படுது. ஆனால் அது வந்து யூஸ் ஆகாமல் அந்த எனர்ஜிலாம் அப்படியே ஸ்டோர் ஆகுறதுனால உடம்புக்கு போதுமான அளவுக்கு சக்தி இல்லாமல் டயர்டாக இருக்கும். இதுதான் தைராய்டோட ஃபர்ஸ்ட் சிம்டம். ஓகே, இது தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஓகே, நம்ம நேர் பார்க்கறதுக்கு முன்னாடி தொடர்ந்து இதை பத்தி சொல்லுங்க. இதுதான் அதோட செயல்பாடு. இந்த செயல்பாடுல என்ன பிரச்சனை இருந்தா நம்மளுக்கான இந்த குறைபாடுகள் தொடரும்? அதுதான் தைராய்டு பொறுத்த வரைக்கும், ஒன்று தைராய்டு வந்து அதிகமா வேலை செய்யும், அது பேர் வந்து ஹைப்போதைராய்டிசம். இல்லைன்னா அது பேர் வந்து ஹைப்பர் தைராய்டிசம். ஒன்று கம்மியா வேலை செய்யும், அது பேர் வந்து ஹைப்போதைராய்டிசம். ஸோ ஹைப்போதைராய்டிசம் பத்தி சொல்லுவோம், அதாவது தைராய்டு வந்து குறைச்சலா வேலை செய்யுது. இதை வந்து டெஸ்ட் பண்ணும்போது அதிகமா எப்படி ஜனங்க வந்து பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, T3, T4, TSH இந்த 3 டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். இதுல வந்து T3, T4ஓட அளவு வந்து குறைச்சலா இருக்கும், TSHோட அளவு வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கான அர்த்தம் வந்து தைராய்டு அதிகமா சுரக்குதுன்னு இல்லை. TSHன்றது மூளையிலிருந்து சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னா, தைராய்டை வந்து ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுக்கும். இப்போ தைராய்டு குறைச்சலா சுரக்குதுன்னா அந்த ஹார்மோன் அதிகமா வந்து தைராய்டை தூண்டுதல் பண்ணும். ஸோ இயற்கையாகவே சில பேருக்கு தைராய்டு வந்து குறைச்சலா சுரக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா
அந்த TSH வந்து அதிகமா சுரக்கும். ஸோ இந்த மாதிரி அதிகமா சுரக்கும் போது என்ன சொல்லுவோம்னா தைராய்டு பற்றாக்குறை, அதாவது தைராய்டு ஹார்மோன் வந்து பற்றாக்குறையா இருக்கு ரத்தத்துல அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட சிம்டம்ஸும் ஜனங்கள்கிட்ட பார்க்கலாம். சிம்டம்ஸ் அப்படின்னும் போது என்னென்ன, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ரொம்ப வீக்காக இருப்பாங்க, ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, போதுமான அளவுக்கு உடம்பு வந்து பருமனாக இருக்கும், நல்லா வெயிட் போட்டிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வேலை செய்யணும், ஒரு பொருள் எடுத்து வைக்கணும் முடியாது, சரிங்களா. உடம்பு உள்ள ஒரு மாதிரி கொடைச்சலான வலி அப்படின்னு சொல்லுவாங்க. கை கால்கள் வலிக்குது, மூட்டுக்கு மூட்டு வலிக்குது, இல்லைன்னா அந்த சதைகள்லாம் வலிச்சுட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. உடல் பருமன் வந்து வந்துட்டே இருக்கும், வெயிட் கூடிட்டே இருக்கும், சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து இந்த ட்ரைகிளிசரைட்ஸ், அதாவது அந்த கொலஸ்ட்ராலோட அளவு வந்து கொஞ்சம் கூட ஆரம்பிக்கும். அனீமியா, அதாவது ரத்த சோகை அது வர ஆரம்பிக்கும். மைல்டு பிபி, அதாவது ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க, அந்த ரத்த அழுத்தம், உயர் ரத்த அழுத்தம் அது வந்து குறைச்சலா கொஞ்சம் அப்படியே ஸ்டார்ட் ஆரம்பிக்கும். போன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக் ஆகும். பெண்களுக்கு வந்து மாதவிடாய் அப்படின்றது கரெக்டாக வராது, ரொம்ப ஸ்கேண்டியாக இருக்கும், அதாவது ரொம்ப ரொம்ப குறைச்சலா வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதவிடாய் டேட்ஸும் தள்ளி தள்ளி போகும். ஃபார் எக்ஸாம்பிள் 30 நாள் சுழற்சி முறை, இல்லை 28 நாள் சுழற்சி முறை, 3 நாட்கள் இல்லை 5 நாட்கள், இது மாதிரி சில மென்சஸ்க்குன்னு உரிய ஒரு பெண்ணுக்குரிய ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்குல இருந்து மாறி ஒரு மாதம் வந்துச்சுன்னா அடுத்த மாதம் வராம அதுக்கு அடுத்த மாதம் வர்றது, இது மாதிரி குறைபாடுகள், மாதவிடாய் குறைபாடுகள் வந்து தைராய்டுல அதிகமா பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல், சில பெண்கள்லாம் வந்து கல்யாணம் ஆயிருப்பாங்க, பிரெக்னென்ட் கூட ஆவாங்க, ஆனா முதல் ட்ரைமெஸ்டர், அதாவது முதல் 3 மாதங்களுக்குள்ளேயே வந்து கரு வந்து கலைஞ்சிரும். என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது தைராய்டு இருந்திருக்கும், அது செக் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஸோ இதுவும் பார்க்கலாம். இல்லை நிறைய பேர் பெண்களுக்கு வந்து வேற பிரச்சனைகள் என்ன வரும்னா தைராய்டுனால அவங்க வந்து அந்த தாய்மை அடையிறது, அதாவது சக்சஸ்ஃபுல் ஃபர்டிலைசேஷன் அது வந்து நடக்காது. இது வந்து ஏன் நடக்கலை அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறது கண்டுபிடிக்கலாம். ஸோ ஹைப்போதைராய்டிசம்ன்றது உடம்பு முழுக்க அஃபெக்ட் ஆகும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உடம்பு அப்படின்றது ஒரு இயந்திரமா எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த இயந்திரம் ஓடுறதுக்கு சக்தி தேவை. அந்த சக்தியை கரெக்டாக ரெகுலேட் பண்றது தைராய்டு தான். ஸோ அந்த தைராய்டு வந்து கரெக்டாக வேலை செய்யலைன்னா உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே பாதிக்கப்படும். தைராய்டு மாத்திரம் இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கை வலிக்குதுன்னா கை மாத்திரம் தான் வலிக்கும், இது அப்படி கிடையாது. இந்த கையோட இயக்கத்துக்கும் ஒழுங்கான அந்த சக்தி தேவைப்படுது, அது வந்து தைராய்டுனால வருது. அப்படி இருக்கும்போது தைராய்டு குறைபாடு ஆகும்போது, அந்த ஹைப்போதைராய்டிசம் வரும்போது என்ன ஆகுதுன்னா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் அஃபெக்ட் ஆகுது. அதுதான் நம்ம பார்க்க முடியுது. ஹைப்போ பத்தி சொல்லிட்டீங்க, ஹைப்பர் பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம், நலம் காக்க, பேர் சொல்லுங்க. ஹலோ, நிஷா சார். நிஷா மேடம். நல்லதும்மா, எங்க இருந்து பேசுறீங்க? திருநெல்வேலியில இருந்து. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. நிஷா சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. டிவி வால்யூம் குறைங்கம்மா. திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஒரு 18 வயசு பிள்ளைக்கு இப்படி தைராய்டு இருக்காதான், ஏதாவது பிரச்சனை வருமான்னு கேக்குறதுதான். யாருக்குமா? ஹலோ, யாருக்கு இருக்கு? எங்க அக்கா மகளுக்கு. சரி, அவங்கள கண்டிப்பா ஒரு வாட்டி செக் பண்ண சொல்லுங்க. இந்த ஹார்மோன்ஸ்லாம் கண்ட்ரோலா இருக்கணும், அது கண்டிப்பா சரி பண்ணிக்கிறது நல்லது. ஹோமியோபதின்றது ஒரு இயற்கை வைத்திய முறை. அதுல பாத்தீங்கன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டியான ட்ரீட்மெண்ட்ன்றதுனால ஹோமியோபதியில நீங்க கண்டிப்பா ஹைப்போதைராய்டிசம் வந்து சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து நிறைய இருக்கு. ஏன்னா ஹோமியோபதி பத்தி நிறைய போதுமான அளவுக்கு அவேர்னஸ் இல்லாதனால தான் ஜனங்களுக்கு வாழ்க்கை முழுக்க அந்த தைராய்டுக்கான மாத்திரைகள் வந்து எடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, ஹோமியோபதியில நிறைய பேருக்கு அது வந்து சரியா இருக்கு. ஸோ தாராளமா நீங்க வந்து பக்கத்துல இருக்க ஹோமியோபதி டாக்டரோ இல்லைன்னா எங்க பிரான்ச் ஹோமியோ கேர் இன்டர்நேஷனலோட பிரான்ச்சோ போய் பார்த்தீங்கன்னா நல்லா சரியாக வாய்ப்பு இருக்கு. தாராளமா போய் பார்க்கலாம். திருநெல்வேலின்னும் போது உங்களுக்கு மதுரை பக்கம் எங்க பிரான்ச், அங்க போய் பார்க்க சொல்லுங்க. ஓகே, நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு டாக்டர் சொன்ன மாதிரி மதுரை பக்கமா இருக்குன்னு நினைக்கிறேன். கீழே வர ஸ்க்ராலிங்ல இருக்கிறதுக்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்தலாம். இன்னொரு நேர் கூட நம்ம பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. நலம் காக்க நிகழ்ச்சி சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நல்லது, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வந்து இரும்புனா வந்து வாயில இருந்து பிளட் வர்றது. சரி, எப்பத்துல இருந்து யாருக்கு இருக்கு? என் ஹஸ்பண்டுக்கு. இரும்பெல்லாம் எதுவும் கிடையாது.
சும்மா அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க, அப்படியே ஒரு 75 ml கிட்டத்தட்ட ரத்தம் வருது. அவரு எதனா சிகரெட் இது மாதிரி பழக்கம் எதனா இருக்காம? ஸ்மோக் பண்ணுவாரு. ஸ்மோக் பண்ணுவாரு. அதை நிப்பாட்ட சொல்லுங்க. லங் எக்ஸ்ரே ஒன்று எடுக்கணும். இதெல்லாம் எடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தா வந்து குறைஞ்சிரும். ஒன்றும் பயப்பட வேண்டாம். அது எவ்வளவு மாதிரி வரும்? அது உள்ள நிறைய பாதிப்பு ஆயிருக்கலாமா? இப்போ எத்தனை வருஷம் சிகரெட் பிடிச்சிருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எதனா பாதிப்பு இருந்திருக்கும். அதான் எதுவா இருந்தாலும் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். எக்ஸ்ரே எடுத்து பார்த்து லங்ல எதனா பிரச்சனை இருக்கா, வேற எதனா பிரச்சனைகள் இருக்கா, அது பார்க்கணும். பார்த்துட்டு பிறகுதான் நம்ம சொல்ல முடியும். என்னம்மா? ஹார்ட்ல எக்ஸ்ரே எடுக்கணுமா? இல்ல நீங்க பக்கத்துல இருக்க ஒரு டாக்டர் கிட்ட போய் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு என்ன பண்ணணும்ன்றது சொல்லிடுவாங்க. சரிங்களா? எக்ஸ்ரே தான் தேவைப்படுது. எக்ஸ்ரே எடுத்துட்டு சப்போஸ் அந்த எக்ஸ்ரே எதுவும் தெரியல அப்படின்னா ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. சில ரத்த டெஸ்ட்லாம் எடுக்க சொல்லுவோம். அதுல நம்ம என்ன நோயின்றது கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஓகே, நன்றிம்மா உங்களின் அழைப்புக்கு. இப்ப நம்ம ஹைப்போ பத்தி பேசிட்டு இருந்தோம். ஹைப்பர் பத்தி பேசலாமா டாக்டர்? ஹைப்பருக்கான அறிகுறிகள் எப்படி இருக்கும்? இப்போ ஹைப்போதைராய்டிசம் பத்தி இன்னும் நிறைய முடியலமா. ஆக்சுவலி சொல்லணும்னா ஹைப்போதைராய்டிசம்லயே இன்னும் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த தைராய்டு குறைபாடு, அதாவது காமனா இந்த தைராக்சின் 50 mg 25 mg இதை போட்டுட்டு இருக்காங்கல்ல. ஆமா. இவங்களுக்கு பெண்களுக்கு வந்து முக்கியமா வரக்கூடிய பாதிப்பு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பிசிஓடி. அந்த அந்த பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஆயிடும். உள்ள நீர் கட்டிகள், அந்த ஓவரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஓவரிஸ்ல பாத்தீங்கன்னா நீர் கட்டிகள் வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். இதுல பெண்களுக்கு ஏன் இது மாதிரி நடக்குது? மாதவிடாய் அப்படின்றது கரெக்டா முறையா இருந்ததுன்னா இந்த பிசிஓடி வரக்கூடிய வாய்ப்பு வந்து குறைவு. இப்போ தைராய்டுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ரப்சர், அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கருவுக்கு முட்டைக்கு அந்த முட்டை வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்பு கம்மியாயிடுது. அப்படி கம்மி ஆகுறதுனால ஒழுங்கா ரப்சர் இல்லாங்க ஒன்னோட ஒன்று சேர்ந்து கண்டிப்பா ஒரு பகுதிக்கு மேல என்ன ஆகுதுன்னா அது ஒரு சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த சிஸ்ட் வந்து பிசிஓடியா மாறுது. சரிங்களா? டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ மேடம். வணக்கம் மேடம். நல்லது. எங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். சொல்லுங்கம்மா. மேடம் நாங்க ஒரு டாக்டர் கிட்ட பேசுறோம். பேசுங்க. சொல்லுங்கம்மா. சார் எங்க பொண்ணுக்கு ஒரு 30 வயசு ஆகுதுங்க சார். அவங்க வந்து ஒரு 4-5 மாசமா மென்சஸே ஆகல சரியா. அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கு. அவங்க எப்படிங்க சார் அவங்களுக்கு உங்ககிட்ட வந்து நேரடியா ட்ரீட்மெண்ட் தைராய்டு டெஸ்ட் எடுக்கணுமா? தைராய்டு டெஸ்ட் எடுக்கணுமா, ஹார்மோனல் ப்ரொஃபைல் பார்க்கணும், ஃபாலிகுலர் ஸ்டடின்னு ஒன்று சொல்லுவோம், அதுவும் பார்க்கணும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த வயிறு பகுதியில் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம், அதுவும் பார்த்துடணும். ஆனால் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக சரி பண்ணக்கூடிய பிரச்சனைகள் தான், பயப்பட வேண்டாம். நேரடியாக வந்து மருத்துவர்கிட்ட போய் அணுகுங்க. ஹோமியோபதி அணுகுனீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா ஹோமியோபதின்றது எந்த பிரச்சனைகள் இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் சரி பண்ணக்கூடிய மருத்துவம் வந்து ஹோமியோபதி. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். ஓகே, நன்றிம்மா உங்களின் நல்ல. இடைவேளைக்கு முதல்ல ஹைப்போதைராய்டுல நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, பிசிஓடி பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க டாக்டர். தொடர்ந்து அதை பத்தி நம்ம பேசலாம். இப்போ இந்த நீர்க்கட்டிகள் ஃபார்ம் ஆகிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. அதுல தைராய்டும் ஒரு முக்கியமான காரணம். அதாவது ஹைப்போதைராய்டிசம்ல வந்து இந்த நீர்க்கட்டிகள் அதிகமா பார்க்கலாம். இந்த நீர்க்கட்டிகள் பத்தி ஏன் பேசுறோம்? ஆக்சுவலி இந்த மாதம், அதாவது இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த நீர்க்கட்டிகளுக்கு போதுமான விழிப்புணர்வு இல்லாதனால இந்த மாதம்ன்றதே அந்த நீர்க்கட்டிகளுக்கோசம் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மாதம். அந்த நோயை பத்தி அவேர்னஸ் சொல்றதுக்கோசம். ஸோ நான் ஜனங்க கிட்ட என்ன சொல்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இது மாதிரி நீர்க்கட்டிகள்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால இருக்கு. ஸோ டைரக்டா போயிட்டு அந்த நீர்க்கட்டியை சர்ஜரி பண்ணி உடைக்கிறது, இல்லைனா வந்து மருந்துகள் மூலியமா வந்து இது பண்றது, அப்படி பண்றதோடு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காரணம், அந்த எதுக்கோசம் அந்த நீர்க்கட்டிகள் வருது அப்படின்றது நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு பார்த்துட்டு நம்ம அதை நல்லா புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும் போது இது மாதிரி நீர்க்கட்டிகள்லாம் தானா சரியாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனையோ பேருக்கு ஹைப்போதைராய்டிசம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்போம், மென்சஸ் ரெகுலர் ஆக ஆரம்பிக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நீர்க்கட்டிகளும் சரியாயிடும். ஓகே, தொடர்ந்து நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு நேயர் பார்த்தலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம், நலம் காக்க. பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்க. ஹலோ மேடம், நான் டாக்டர் கிட்ட பேசுறேன். பேசுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. ஹலோ சார், எனக்கு வந்து ஒரு 2 months சார் இந்த யூரின் ப்ராப்ளம் இருக்கு சார். யூரின் பாஸ் ஆயினே இருக்கு. சரிம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா, கேக்குது. யூரின் பாஸ் ஆயிட்டு இருக்கு சார் எனக்கு. அப்புறமா அந்த டைஸ் எல்லாம் ஃபுல் இச்சிங் இருக்கு. அது ஒரு சம்டைம்ஸ்ல ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நான் சாப்பிட்டேன்னா அது நைட் எல்லாம் கொஞ்சம் யூரின் அதிகமா பாஸ் ஆகுது.
அது நான் டாக்டர் கிட்ட போய் செக் பண்ண ஒரு சுகர் இருக்குமான்னுட்டு அவங்க சுகர் எல்லாம் ஒண்ணும் இல்ல, தைராய்டு செக் பண்ணாங்க, அதெல்லாம் எதுவுமே இல்ல, நார்மலா இருக்கு அப்படின்றாங்க. ஆனா வெயிட் கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கா சார். நானு ஓகே 5 இருந்தேன், 62 இருக்கிறேன் இப்போ நானு. ஓகே. ஆனா அந்த அவங்க யூரின் இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். சரிம்மா. அது அப்ப கூட கண்ட்ரோல் ஆகல சார், அது அப்படியே தான் இருக்கு. அது புரியுது புரியுது. சரி, உங்களுக்கு யூரின் போகும்போது எரிச்சல் எதுனா இருக்காமா? எரிச்சல் எல்லாம் இல்ல சார், நார்மலா தான் இருக்கு, எரிச்சல் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. எரிச்சல் எதுவுமே இல்ல. சரி, நைட்ல எத்தனை தடவை யூரின் போறீங்க? நைட்ல வந்து ஒரு 4-5 டைம்ஸ் போறேன் சார். ஒரு சம்டைம்ஸ் ஸ்வீட் எதுனா சாப்பிட்டா ஒரு 2 days விட்டுட்டு அதுக்கு பிற்பாடு அந்த ஜாஸ்தி ஆகுது. ஒரு half an hour யூரின் பாஸ் ஆயிட்டே இருக்கு சார். அது சரிம்மா, அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணணும். ஆக்சுவலி நீங்க அடிப்படை டெஸ்ட் தான் பண்ணியிருப்பீங்க, சுகருக்கான அடிப்படை டெஸ்ட் தான். இதுலயே 2-3 ரகங்கள் இருக்கு, அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா நம்ம குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியும் என்ன பாதிப்பாயிருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷனாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு நேத்திக்கு அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் பிரெக்னன்சி போது எனக்கு சுகர் இருந்தது. ஓகே. ஆனா அது டாக்டர் சொன்னாங்க அது சரியாயிடுமா, அது நார்மல், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி சரியாயிடும்னு சொல்லிருப்பாங்க. கரெக்ட். ஆனா 99% வர சான்சஸ் இருக்குமா, நீ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஆமா ஆமா ஆமா, நம்ம அதுதான் நான் சொல்றேன். நீங்க எடுத்த சுகர் டெஸ்ட் வந்து நீங்க நார்மல் சுகர் டெஸ்ட் மட்டும் தான் எடுத்திருப்பீங்க, ஃபாஸ்டிங் இது பார்த்திருப்பீங்க. அதுவும் எடுத்தேன் சார். அப்புறமா இன்னொன்னு எடுக்க சொன்னாங்க சார், A1C ன்னு ஒன்னு எடுத்தீங்களா? அதுவும் எடுத்தேன் சார். அது எவ்வளவு இருந்தது வேல்யூஸ்? அதுல ஒண்ணும் இல்ல, நார்மலா இருக்குது அதுவும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தைராய்டு டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, அதுவும் எடுத்தேன் நானு. அதுவும் எடுத்தேன், ஒண்ணும் இல்லம்மா, எல்லாமே நல்லா தான் இருக்கு, டயாபெட்டிஸ் எதுவுமே இல்ல, நல்லா இருக்கு, பர்ஃபெக்டா இருக்கு, கொலஸ்ட்ரால் எல்லாம் ஃப்ரீ, நல்லா தான் இருக்கு. ஓகே, கொலஸ்ட்ரால் இல்ல, கொலஸ்ட்ரால் பத்தி இப்ப பிரச்சனை இல்ல. உங்களுக்கு சுகரை பத்தி தான் எனக்கு என்ன திருப்பியும் டவுட் வருது. சரிங்களா? இல்லைன்னா வந்து சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு மைண்ட் செட்மா, உங்களுக்கு வந்து அந்த ஒரு பயம், அந்த ஒரு படபடப்பு, அந்த இது என்ன சொல்றது, அது இருந்துருமா அப்படின்ற ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா சிம்டம்ஸும் அதே மாதிரி காமிக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சார் அது பயம் இருந்தே இருக்கு. ஏன்னா அது எனக்கு சிம்டம்ஸ் காமிக்கிறதால அது கால் எரிச்சல் இல்ல, நான் அதுதான் சொல்றேன். ஆக்சுவலி சில பேருக்கு வந்து டயபெட்டிஸ், அதாவது சக்கரை நோயின்றதே இருக்காது. ஆனா சில பேர் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, ஏற்கனவே ஒரு தடவை அதோட பாதிப்புகள் ஏதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பிரெக்னன்சி டைம்ல அதை பார்த்துருக்கீங்க. ஸோ என்ன நினைச்சுக்கிட்டீங்க நீங்க வந்து அது மாதிரியே இருக்குமா அப்படின்னு சொல்லும் போது இது வந்து ஒரு விதமான மன தாக்கம் ஆக்கி உடம்புல அது மாதிரி சிம்டம்ஸ் மாத்திரம் கொடுக்கும்போது நோய் இருக்காது. ஸோ திருப்பி ஒரு வாட்டி A1C மாத்திரம் பண்ணிடுறது நல்லது. A1Cனா HbA1Cன்னு சொல்லுவாங்க. அந்த 3 மாதம், கடந்த 3 மாதங்களா உங்க உடம்புல எவ்வளோ எந்த அளவுக்கு சுகர் வந்து கண்ட்ரோலா இருக்குன்னு காமிக்கும். அந்த டெஸ்ட் மாத்திரம் திருப்பி ஒரு வாட்டி பண்ணிடுறது நல்லது. அது திருப்பி நெகட்டிவா கொடுத்துச்சுன்னா கண்டிப்பா இது வந்து நீங்க மன தாக்கத்தோட ஒரு எதிரொலி தான் இந்த நோய். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் நிதானமா கவுன்சிலிங் மாதிரி கொடுத்துட்டு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இது வந்து தாராளமா சரியாயிடும். ஹோமியோபதியில நல்ல ஆன்சர் இருக்குமா, பயப்படாதீங்க. ஓகேம்மா, நன்றிம்மா. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் சவுந்தரத்துல இருந்து ராஜி பாத்திமா பேசுறேன். நல்லதும்மா, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா, கேக்குதுமா, சொல்லுங்க. அது வந்து இது மாசம் அந்த 3 மாசமா வந்து வெள்ளம் ரொம்ப பட்டுட்டு இருக்குங்க, வெறும் வெள்ளம். உடம்பு ரொம்ப பலவீனமா இருக்கீங்களா? வெள்ளப்படுது, சுகர் இருக்குது. அது வெள்ளப்பட்டா சமயத்துல இருந்து எரியுது, வெள்ளப்பட்டுக்கிட்டே இருக்கு. ரொம்ப அதம்மா இன்ஃபெக்ஷன் தாம்மா குறிக்குது. உடம்பு பலவீனமா இருக்கீங்க சுகர்னால. ஒழுங்கா சுகரை நல்லா கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. ஹோமியோபதி இந்த விஷயத்துல நல்லா உதவும். ஸோ ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்க, நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். உங்களுக்குரிய அந்த சிம்டமும் சரியா போகும். சரிங்களா? சுகர் வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணலாம், பயப்படாதீங்க. இந்த 4 மாசமா படுதுங்க ரொம்ப. அதுதான்மா, அது இன்ஃபெக்ஷன்மா, நோய் தொற்று, அந்த இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் சரியாயிடும். ட்ரீட்மெண்ட் முறையா எடுத்தா சரியாயிடும். ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு. பிசிஓடி பத்தி பேசும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வந்து டாக்டர், தைராய்டுனால பிசிஓடி வருமா, பிசிஓடி இருந்தா தைராய்டு வருமா, அந்த மாதிரி எதுவும் கனெக்ஷன் இல்லை இல்லையா? இல்ல, தைராய்டுனால பிசிஓடி வரக்கூடிய வாய்ப்பு வந்து நிறைய இருக்கு. ஓ ஓகே, இதுக்கான விளக்கங்கள் பார்க்கலாம். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கங்க. நாங்க ஈரோட்ல இருந்து பேசுறோங்க. நல்லது, டாக்டர்கிட்ட பேசுங்க. சார் வணக்கங்க சார். வணக்கம்மா, சொல்லுங்க சார். எனக்கு இப்போ வயசு வந்து ஒரு 41 வயசு ஆகுதுங்க சார். இப்போ வந்து எனக்கு கவுட்னு சொல்றாங்க சார். யூரிக் ஆசிட் வந்து 6.71 இருக்குங்க சார். சரிம்மா.
அது இப்போ 1 இயரா தான் எனக்கு தெரிஞ்சதுங்க சார். அது கவுட்ன்றது ஒண்ணும் இல்லம்மா, ஆக்சுவலி யூரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. கம்மி ஆக மாட்டேங்குதுங்க சார். அப்புறம் ஹோமியோ கேர்ல போன வாரம் கோயம்புத்தூருக்கு வந்திருந்தேங்க சார் நானு, உங்க டிவில ஆட் பார்த்துட்டு. சார் இது வந்து முழுமையா உங்க இந்த ஹோமியோபதியில வந்து இது நல்லா கியூர் ஆயிருந்தாங்க சார். ஏன்னா இங்கிலீஷ் மெடிசன் ஏதோ ஒண்ணு எனக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. என்னங்க சார்? நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. நீங்க கேட்ட விளக்கத்துக்கு நான் பதில் சொல்றேன் கேளுங்க, சரிங்களா? சரிங்க சார். அதான் சார் எனக்கு ஒண்ணு போனா ஒண்ணு வந்துகிட்டே இருக்குதுங்க சார். ஒண்ணு இல்ல நான் சொல்ற விளக்கத்தை கேளுங்க. சொரியாசிஸ் இருக்குங்க சார். நான் கொஞ்சம் சொல்லிடுறேன் சார். நான் கட் பண்ணிட்டு அப்ப நீங்க சொல்றதை நான் கேட்டுக்கிறேங்க சார். சரிம்மா சொல்லுங்க. கால்ல வந்து எனக்கு சொரியாசிஸ் இருக்குங்க சார். எனக்கு இப்ப கவுட்னு சொல்லிட்டாங்க. 2 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க சார். எனக்கு வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. எந்த ஹாஸ்பிட்டல் போறது, இது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றது, ஏன்னா யாருமே கரெக்டா சொல்ற மாதிரியே தெரியலங்க சார். இப்ப கடைசியா நான் ஹோமியோபதிக்கு தான் வந்திருக்கேங்க சார் நானு. அது எனக்கு அதுல முழுமையா எனக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்குமாங்க சார்? இப்போ நான் உங்களுக்கு சொல்றேம்மா கேளுங்க. இப்போ கவுட் அப்படின்றது ஒண்ணுமே இல்லம்மா. கவுட்ன்றது நம்ம உடம்புல நார்மலா உற்பத்தி ஒரு கழிவு பொருள், அதாவது நம்ம உடம்புல மெட்டபாலிசம், எண்ட் மெட்டபாலிசம் சொல்லுவோம். அதாவது நம்ம உடம்போட செயல்பாடுக்கு அப்புறம் ஒரு விதமான கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், யூரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. அந்த யூரிக் ஆசிட் வந்து நார்மலா திருப்பியும் வந்து யூட்டிலைஸ் ஆயிடும். அது வேற ஃபார்ம்ல கன்வெர்ட் ஆகி அது மெட்டபாலைஸ் ஆகி அது தேவையான வெளில போயிடும், இல்லை திருப்பியும் ஸ்டோர் ஆகும். ஆனா சில பேருக்கு என்ன ஆகும்னா இந்த வந்து சரியாகாம அப்படியே அந்த அந்த யூரிக் ஆசிட் அப்படின்றது தங்கிடும். எங்க தங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஜாயின்ஸ்ல, அதுவும் அந்த விரல்கள், இந்த மாதிரி விரல்கள் இல்லைன்னா பாதம்ல இருக்கக்கூடிய விரல்கள், இந்த பாதத்துல இருக்கக்கூடிய அந்த பெருவிரல் இருக்கு பாத்தீங்களா, டோன்னு சொல்லுவாங்க, அந்த டோல வந்து தங்கிடும். அப்படி தங்கும் போது அது எந்த ஃபார்ம்ல தங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டல்ஸ், அதாவது ஒரு ஷார்ப்பான கண்ணாடி எப்படி உடைஞ்சிருந்த இது மாதிரி இருக்கும், அது மாதிரி வந்து ஒரு வடிவுல வந்து அது போய் தங்கும். அப்படி தங்கும் போது என்ன ஆகுதுன்னா சில நேரத்துல என்னைக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சில பேருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நடக்கும் போது அதிகமா வலி தெரியும், சில பேருக்கு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அதிகமா வலி தெரியும். இது சிம்டம்ஸ் வந்து ஒருத்தங்களுக்கு மாறுபடும். ஆனா அந்த விரல்கள், அந்த கால் விரல்கள்லயோ கை விரல்கள்லயோ வரக்கூடிய வலி, அதுவும் குத்துற மாதிரி இருக்கும், ஷார்ப்பா குத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து கவுட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இதோட பிரச்சனை என்ன? இதுக்கு ஆக்சுவலி நம்ம நிரந்தரமா மருந்துகள் ஹோமியோபதியில இருக்கா? தாராளமா இருக்கு. நிறைய பேர் நாங்களே ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம், நானே ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன், சரியா இருக்கு. ஸோ தைரியமா போய் கவுட்டுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து ஹோமியோபதியில எடுத்துக்கலாம், நல்லாவே சரியாகும். யூரிக் ஆசிட் லெவல்ஸும் கம்மியாகும். பேஷண்ட்டோட சஃபரிங், அதாவது உங்களுக்கு அந்த நோய், அந்த தன்மை, அந்த வலி, அது எல்லாமே கூட கம்மியாயிடும். இந்த சொரியாசிஸ்ன்றது ஒண்ணுமே இல்லைம்மா, நம்ம தோல் உற்பத்தி வந்து அதிகமா ஆகி அதோட திறன் அந்த 28 நாள் இல்லைன்னா 21 நாளைக்கு ஒரு வாட்டி தோல் ரீப்ளேஸ் ஆக வேண்டிய தோல் வந்து 3 நாளைக்கு ஒரு வாட்டி நடக்க ஆரம்பிக்கும். அது வந்து சொரியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஆங்கில மருத்துவத்துல கண்ட்ரோல்டா வச்சுக்கணும், மாத்திரைகள் எடுத்துட்டே இருக்கணும் லைஃப் லாங். ஹோமியோபதியில் அப்படி அவசியமே இல்லை. நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம், நானே பண்ணியிருக்கேன், சரியும் ஆயிருக்கு. ஸோ தாராளமா ஹோமியோபதி எடுக்கலாம். நீங்க பயப்படாம நீங்க ஹோமியோபதியில ட்ரீட்மெண்ட் தொடங்குறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பா தொடங்கி கரெக்டா பார்த்துட்டே வாங்க, சரியாயிடும். ஓகே, நன்றிமா. உங்களுக்கு நிலப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ மேடம், நேதாஜ். எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? உத்திரமேரூர். ஓகே, டாக்டர் பேசுங்க. ஓகே மேடம். சொல்லுங்க சார். ஹலோ மேடம், நேதாஜ் மேடம் என் பேரு. சொல்லுங்க சார், ஐம் டாக்டர் விஸ்வநாதன். சொல்லுங்க. உத்திரமேரூர்ல சார். சொல்லுங்க சார். சார் மேரேஜ் ஆயிட்டு 2 வருஷம் ஆகுது. ஒய்ஃபுக்கு மேரேஜுக்கு முன்னாடியே மந்த்லி டேட்டுக்கு ஒழுங்கா ஆகல. அதுக்கு மேரேஜ் பண்ணிட்ட பேரு ஒரு 4 மாசம் கழிச்சு காஞ்சிபுரம் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி பார்த்ததுக்கு நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு டேப்லெட் போட்டோம், டானிக்கு கொடுத்தாங்க. அதெல்லாம் போயிட்டு அப்புறம் கியூர் ஆயிடுச்சுட்டாங்க. இப்போ ஒரு 7 மாசமா 6 மாசமா டேட்டும் வரல மாசம். ஆனா அப்புறம் எப்படி சரியாயிடுச்சுன்றாங்க? ஸோ சரியாகல, திருப்பி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஹார்மோன்கள் எதனா பிரச்சனைகள் இருக்கும், இல்லைன்னா திருப்பி அந்த நீர் கட்டிகள் வளர்ச்சி இருந்திருக்கும். ஸோ பார்க்கணும், முறையான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஹோமியோபதின்றது ரொம்ப முறையான ட்ரீட்மெண்ட். ஏன்னா வந்து அடிப்படை நோய் என்ன அப்படின்றது முழுமையா பார்த்துட்ட பிறகுதான் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு அதை முழுசா பார்த்துப்போம், ரொம்ப கேர் எடுத்து பார்த்துப்போம். ஹோமியோ கேர்ல கரெக்டான ட்ரீட்மெண்ட் இருக்கும், பயப்படாம வந்து பாருங்க. ஓகே சார். குரோமோசோம்கள் கூட அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க சார். பிளட் டெஸ்ட்ல 75 பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. என்னது? குரோமோசோம்கள் சார். குரோமோசோம் யாருக்கு? ஒய்ஃபுக்கு சார். சரி, அதுக்கு ட்ரீட்மெண்ட் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து எடுத்துட்டு வாங்க சார். ஓகே சார். ரைட். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இவ சார் ஹைப்பர் தைராய்டு பத்தி சொல்ல போறீங்க. ஹைப்பர் தைராய்டுனா என்ன சார்?
ஹைப்பர் தைராய்டு. இது வந்து நான் முதல்ல சொன்ன அந்த ஹைப்போதைராய்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு நோய். ஸோ அடிப்படையில் இது என்ன ஆகுது, தைராய்டு சுரபி அதிகமா சுரக்குது. அது அதிகமா சுரக்கிறதுனால அதுலேருந்து வரக்கூடிய அந்த என்சைம், அதாவது அந்த ஹார்மோன் அதிகமா வருது. அதனால உடம்புல இயங்கிட்டு இருக்க எனர்ஜி வந்து அதிகமா யூஸ் ஆகுது. ஸோ என்ன ஆகும், உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போயிடும். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து சூடா உஷ்ணமா இருக்கிற மாதிரி இருக்கும். வேர்வை அதிகமா வரும். ஹார்ட் ரேட் வந்து அதிகமா இருக்கும். இது செக் பண்ணி பார்த்தா பல்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். கை நடுக்கம், ஒரு விதமான படபடப்பு இதெல்லாம் இருக்கும். பெண்களுக்கு மாதவிடாய் டிஸ்டர்பன்சஸ் வரும். கண் இமைகள்ல வரக்கூடிய மாற்றங்கள் வந்து என்ன ஆகும்னா கண் வந்து வெளியில வந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஹைப்பர் தைராய்டிசம் ஒரு அறிகுறிகள். ஓகே, தொடர்ந்து நம்ம இதை பத்தி பேசலாம் டாக்டர். ஒரு நேர் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சார் வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. சார் இப்போ வந்து ஹைப்போதைராய்டு அதோட சேர்த்து நீர் கட்டி அப்படிங்கிற பிரச்சனை வந்து மேக்சிமம் எங்கர்ஸ்க்கு வந்து நிறைய இருக்கு. அந்த இது வந்து ஏன் அந்த பிரச்சனை வந்து ஏற்படுது? அதனால மெட்டபாலிக் டிசீஸ்னு சொல்லுவோம்மா. இது வந்து மெட்டபாலிக் டிசீஸ்னு சொல்லுவோம். ஒன்னோட ஏங்கிறதுக்கு ஒன்னோட சம்பந்தம் இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு வந்து என்னன்னா வெறும் உடம்போட சக்தியை மட்டும் பார்த்துக்கிற ஒரு விஷயம் கிடையாது. தைராய்டு வந்து என்ன பண்ணணும், மித்த ஹார்மோன்ஸை கூட கண்ட்ரோல் பண்ணும். ஸோ தைராய்டு ஹார்மோனே உங்களுக்கு குறைபாடுல இருக்கும்போது மித்த ஹார்மோன்ஸும் குறைபாடு வர ஆரம்பிக்கும். டிப்ரெஷன் வர ஆரம்பிக்கும், மூட் ஃபிளக்சுவேஷன்ஸ் வர ஆரம்பிக்கும், மாதவிடாய் வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஆனா இதுக்கான அடிப்படை தீர்வு வந்து ஹோமியோபதியில இருக்கு. ஏன்னா ஹோமியோபதியில கூட எத்தனையோ கேசஸ் பிசிஓடி இருக்கு, ஹைப்போதைராய்டிசம் இருக்கு. ஹைப்போதைராய்டிசம்க்கு வாழ்க்கை முழுக்க மருந்து எடுக்கணும், பிசிஓடிக்கு சர்ஜரி பண்ணிக்கோங்க, இது மாதிரிலாம் இருந்த கேசஸ்லாம் எத்தனையோ பேர் எங்க கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் மூலியமா சரியாகி இப்போ நார்மலா இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அந்த மன விருத்தி அதை விட்டுட்டு கரெக்டான முறையான ட்ரீட்மெண்ட் வந்து ஹோமியோபதியில் எடுத்த நல்லா சரியாகுமா, பயப்படாதீங்க. ஓகே, நன்றி மங்களின் அழைப்புக்கு. சார், ஹைப்போதைராய்டு இருந்தா தான் பிசிஓடி வருமா, ஹைப்பர் தைராய்டு இருந்தா பிசிஓடி வராதா? ஹைப்பர் தைராய்டிசம்ல வந்து மாதவிடாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நின்றுடும். அப்படியே ஆக்சுவலி சொல்லணும்னா அப்படியே நின்றுடும். இல்லைன்னா அதிகமான ஃப்ளோ கூட பார்க்கலாம் சில பேருக்கு. இது ஒண்ணு சம்பந்தம் இருக்கு. ஆனா பிசிஓடி வந்து அதிகமா ஹைப்போதைராய்டிசம்ல பார்ப்போம். ஓகே, இன்னொரு நேர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. பேரு சித்ராணிங்க. எங்க இருந்து பேசுறீங்க? கரூர்ல இருந்து. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சரி. வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு இப்ப இந்த 3 மாசத்துக்கு ஒரு தடவை பீரியட்ஸே ஆகுது. சரிம்மா. சரியாவே தூரமாக மாட்டேங்கிற, வெயிட் இருக்க ஏறிக்கிட்டே போகுது இல்ல. பிசிஓடி இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து நிறைய இருக்குமா. அது அப்படியே விட்டுடாதீங்க. அது அப்புறம் சுகர் அது மாதிரி விஷயங்கள்ல போய் முடியும். ஹோமியோபதியில இதுக்கான தக்க சிகிச்சை இருக்கு. நீங்க கரூர்னு சொன்னீங்க. கரூர்னும் போது எங்களுக்கு வந்து மதுரை இல்லைன்னா வந்து கோயம்புத்தூர், கூடிய சீக்கிரமா திருச்சியில வரும். நீங்க இந்த பிரான்ச்சஸ்ல போய் பார்க்கலாம். நல்ல சிகிச்சை இருக்கு, தரமான சிகிச்சை கொடுப்போம், நல்லாவே சரியாகும். ஓகே, ட்ரீட்மெண்ட் எடுத்தா வெயிட் குறையுங்களா, வெயிட் லாஸ் ஆகுமா? ஆமா, இப்போ பிசிஓடிக்கு ட்ரீட்மெண்ட்டே பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் தான் எய்மே பண்ணுவோம். சரிங்களா? சோ கண்டிப்பா ஆகும், பயப்படாதீங்க. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. உடல் பருமனுங்கிறது எதுல சார், ஹைப்போவா ஹைப்பர்லையா? ஹைப்போல உடம்போட சக்தி அப்படியே யூட்டிலைஸ் ஆகாம சேவ் ஆகும். அப்படி சேவ் ஆகும்போது அது கொழுப்பா மாறி தோலு கீழே போய் சேர்ந்துடும். ஸோ சேர கொழுப்பு சேர்ந்துச்சுன்னா அது கூட நீரும் சேரும். ஸோ உடம்பு வந்து அப்படியே ஊதி போன மாதிரி ஆகும், வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஆனா சாப்பிட்றதுனும் குறைவு தான். சரிங்களா? சோ இது வந்து வெயிட், அதுக்கப்புறம் வெயிட்டுக்கான பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஓகே டாக்டர், இப்போ இதுல வந்து குழந்தைங்க பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா டாக்டர், இதுவும் சம்பந்தப்பட்டிருக்க டாக்டர் ஹைப்போதைராய்டுல? கண்டிப்பா ரெண்டுத்துலயுமே வந்து இது மாதிரி பிரச்சனைகள் வந்து அதிகமா பார்க்கலாம். ஒரு நேயர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. நலம் காக்க நிகழ்ச்சி, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம், காரைக்குடியில இருந்து. நல்லது, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. என் பொண்ணுக்கு 11 வயசா இருக்கும்போது, இப்ப 13 வயசு அவளுக்கு. சரி. 11 வயசா இருக்கும்போது ஹேர் லாஸ் கம்ப்ளீட்டா. சரி, கம்ப்ளீட்டாவா? உடம்பு முடி சுத்தமா அப்படியே கொட்டிடுச்சா? கம்ப்ளீட்டா. அலோபேசியா டோட்டாலிஸ். சொல்லுங்க சார். புருவம் எல்லாம். புரியுது சார், சொல்லுங்க. அலோபேசியா யூனிவர்சாலிஸ்ன்னு சொல்லுவாங்க. உடம்புல எந்த முடியுமே இருக்காது, அப்படியே ஃபுல்லா கொட்டிடும். சொல்லுங்க. ஸ்கின் டாக்டர் கிட்ட தான் காமிச்சிட்டு இருந்தோம். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா எல்லா டெஸ்டும் பண்ணாங்க, தைராய்டு டெஸ்ட் எல்லாமே பண்ணாங்க.
எதுவுமே இதாகல. இப்ப 2 வருஷம் கழிச்சு லைட்டா வந்து முடி வளர்ந்துகிட்டு இருக்கு. இது ஆக்சுவலி அதுதான் நான் சொல்ல, இந்த நோயோட பேர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அலோபேஷியா யூனிவர்சாலிஸ். அதாவது முடி திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா கொட்டிடும், புருவம்ல இருந்து எதுவுமே இருக்காது, கம்ப்ளீட்டா டோட்டலா பாத்தீங்கன்னா முடியே இல்லாத ஒரு தன்மை வந்துடும். இதோட நல்ல விஷயம் என்னன்னா, இதை ட்ரீட்மெண்ட் பண்ண இது சரியாகக்கூடிய ஒரு விஷயம் தான். இது சரியாகாதுன்னு கிடையாது. ஆனா என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்றது நம்ம கவனிக்கணும். ஏன்னா ஆங்கில மருத்துவத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு கொஞ்சம் இந்த ஒரு ஹார்மோன் மாத்திரைகள் இது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்து முடி வளர்ச்சியை ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் உடம்புக்கு கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு வந்து கண்டிப்பா இருக்கு. ஹோமியோபதியில் அப்படி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சின்ன மருந்துகள், நிறைய கான்ஸ்டிடியூஷனல் மருந்துகள்னு சொல்லுவோம், அவங்க நோய்க்கு ஏற்ற தன்மைக்கு ஏற்ற மருந்துகள் கொடுக்கும்போது இது மாதிரி கேஸ்லாம் நிறைய இம்ப்ரூவ் ஆகி சரியான கேசஸ்லாம் இருக்கு. ஸோ தாராளமாக ஹோமியோபதி எடுங்க, இதுக்கு நல்ல சிகிச்சை இருக்கு, நல்லாவே சரியாகும். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. ஹாய், இன்னொரு நேயர் கூட இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. நான் சேலத்துல இருந்து ரஞ்சினி பேசுறேங்க. நல்லது, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஓகே, சொல்லுங்கம்மா. சார், என்னோட அக்கா பொண்ணுக்கு வந்து இப்ப அதிகமா ஃபீவர் வந்து காய்ச்சல் விட்டு விட்டு வந்துட்டே இருக்கு. அதுக்கு வந்து இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெள்ளை அணுக்கள் வந்து வேலை செய்யாதனாலதான் அப்படி இருக்கு அப்படிங்கிறாங்க. என்னமா கேட்கலமா? வெள்ளை அணுக்கள் வந்து வேலை செய்யாம இருக்கிறதுனால இப்படி ஆகுச்சுன்னு சொன்னாங்களா? சரிம்மா. அதனாலதான் வந்து இப்போ வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அதாவது காய்ச்சல் அதிகமா அட்டாக் ஆகுது. அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? இப்போ வெள்ளை அணுக்கள் வந்து வேலை செய்யாம இருக்கா இல்லைன்னா வந்து ரொம்ப குறைஞ்சிடுச்சா அப்படின்னா ஏன் அது மாதிரி ஆயிருக்கு, அதுதான் வந்து நோயை கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலி இது வந்து நோயோட கரெக்டான டயக்னோசிஸ் கிடையாது. இது வந்து இது மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது ஏன் நடந்திருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சில காரணங்கள்னால அது மாதிரி நடக்கும். அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற உரிய சிகிச்சை எடுக்கும் போது இது வந்து சரியாகும். ஸோ ஹோமியோபதியில் கண்டிப்பாக இதுக்கான சிகிச்சை இருக்குமா, WBC கவுண்ட்னு சொல்லுவாங்க. அதுதான் வெள்ளை அணுக்கள். அது வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி, நம்ம உடம்பை வந்து கிருமிகள்லாம் தாக்கிட்டே இருக்கும். அதுக்கு எதிர்க்க போராடுறது வந்து இந்த இதுதான். ஸோ அது கம்மி ஆகும்போது அடிக்கடி ஃபீவர் இந்த பிரச்சனைகள்லாம் அடிக்கடி வரும். இதுக்கான உரிய சிகிச்சை வந்து ஹோமியோபதியில் இருக்கு, தாராளமாக எடுக்கலாம். ஓகே, நன்றிமா உங்களின் நிலைப்புக்கு. ஹைப்பர் தைராய்டு பத்தி பேசிட்டோமா டாக்டர்? இன்னும் இருக்கு அதுல ஹைப்போ. இன்னொரு நேர் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க, தொடர்புல இருக்கீங்க. ஹலோ மேடம், நாங்க சேலத்துல இருந்து பேசுறோம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆயிடுச்சு மேம். சரி. குழந்தை இருக்கு. போன மார்ச் மாசத்துல இருந்து வெயிட் அதிகமா இருக்குன்ட்டு அப்புறம் போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணோம், தைராய்டு இருக்குன்னு சொன்னாங்க. யாருக்குமா? எனக்கு தான் சார். உங்களுக்கு? சொல்லுங்க. 1 பாயிண்ட் அதிகமா இருக்கு, இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. 6 பாயிண்ட் இருந்தது, ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு நம்ம டேப்லெட் 12.5 mg கொடுத்தாங்க. இப்ப வந்து 1 பாயிண்ட் வந்துருச்சு. ஆனா வெயிட் வந்து குறையவே இல்லைங்க சார். இதுதான் நான் சொல்றது. ஆக்சுவலி அந்த மாத்திரை என்ன பண்ணணும்னா, ஆக்சுவலி அந்த மாத்திரையை பத்தி நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் பாருங்க. அது வந்து ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்கம்மா. என்னன்னா சிம்பிள்மா, அந்த தைராய்டோட சுரப்பி வந்து கம்மியா சுரக்கிறதுனால அந்த சுரப்பியை உங்களுக்கு வந்து மாத்திரை வடிவில் கொடுத்துட்றாங்க. அப்படி கொடுக்கும்போது கொஞ்சம் சிம்டம்ஸ் கண்ட்ரோல் ஆகும். ஆனால் ஃபுல்லாக சரியாகும்னு சொல்ல முடியாது. லைஃப் லாங்காக எடுக்க வேண்டிய அவசியம் வந்து நிறைய பேருக்கு வந்துடுது. ஹோமியோபதியில் அப்படி இல்லாமல் கண்கூடா, ஃபார் எக்ஸாம்பிள் கல்கரிய காப்பி, இது மாதிரி சின்ன சின்ன மெடிசன்ஸ்லேருந்து இன்னும் பர்சனலைஸ்டு மெடிசன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டிடியூஷனல் மெடிசன்ஸ்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த நோயோட தன்மையும் கம்மியாகுது. அதாவது நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சிம்டம்ஸ், அந்த வெயிட்டுக்கு அதிகமாக இருக்கிறது, உடல் வலி, இது மாதிரி பிரச்சனைகளும் கம்மியாகும். அந்த லெவல்ஸும் நார்மலாக இருக்கும். அந்த நீங்கள் ஆங்கில மருத்துவத்தில் எடுக்கக்கூடிய அந்த மாத்திரைகளை நிப்பாட்டின பிறகு கூட அந்த இது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ பயப்படாமல் ஹோமியோபதி எடுக்கலாமா, இதுக்கெல்லாம் நல்ல சிகிச்சை இருக்கு. ஓகே, நன்றிமா உங்களுடைய நிலைப்புக்கு. வயது வரம்புல ஏதாவது இருக்கா டாக்டர் இந்த தைராய்டுக்கு? இந்த வயதுல தான் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40, ஒரு அந்த மெனோபாசல் ஏஜ்னு சொல்லுவாங்க, அந்த ஏஜ்ல தான் வந்து ஹைப்போதைராய்டிசம் அதிகமாக ஆரம்பிக்கும். ஆனால் அது மாத்திரம் இல்லை, நிறைய பேருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பிறந்த குழந்தைகள் கூட வர வாய்ப்பு இருக்கு, யாருக்கு வேணுமோ வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, இன்னொரு நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? பொள்ளாச்சியில இருந்து சோஃபியா பான். நல்லது, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம். ஹலோ சார். வணக்கம்மா, சொல்லுங்க. என் ஹஸ்பண்டுக்குங்க சார். என் ஹஸ்பண்டுக்கு செமினல் டெஸ்ட் எடுத்தோங்க சார்.
டெஸ்ட் எடுத்ததுக்கு அதுல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொன்னாங்க, செமனே இல்ல அப்படின்னு சொல்றாங்க சார். அது பேர் வந்து அசோஸ்பெர்மியாமா. அதுக்கு சில வாழ்க்கை முறை மாற்றங்கள்லாம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், வெளியில அதிகமா சாப்பிட்றாரு, அதெல்லாம் தவிர்த்துடணும். சரிங்களா? அவங்க எது மாதிரி ஆடைகள் போட்டுட்டு இருக்காங்க அதையும் கவனிக்கணும். ப்ளஸ் வந்து சில டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். ஆனா இது மாதிரி கேசஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகி சரியான கேசஸ் கூட இருக்கு. ஸோ கண்டிப்பா அந்த அந்த மன தைரியத்தை வந்து விட்டுடாதீங்க. ஏன்னா 0 கவுண்ட் இருந்தவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் சக்சஸ்ஃபுல்லா ஃபர்டிலைஸ் ஆன கேஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் எங்க கிட்ட இருக்கு. ஸோ பயப்படாதீங்க, தாராளமா ஹோமியோ கேருக்கு வந்து பாருங்க. பொள்ளாச்சியில ஒரு ஹோமியோபதி இது இருக்குன்னு பாக்குறோங்க சார், பாக்கலாங்களா? எங்கம்மா? ஹோமியோபதி பொள்ளாச்சியில் இருக்குங்க சார். பொள்ளாச்சியில இருக்கா? பார்க்கலாமா? ஆனா நீங்க எங்க நிறுவனம், எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்கணும்னா உங்களுக்கு வந்து மதுரை பக்கம், மதுரையில வந்து பார்க்கலாம். இல்லைன்னா பொள்ளாச்சினும் போது கோயம்புத்தூர் பக்கம் நினைக்கிறேன், கோயம்புத்தூர்ல வந்து பார்க்கலாம். கோயம்புத்தூர்ல கூட வந்து பார்க்கலாம். சரிங்களா? நன்றி. உங்களின் நிலைக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் பெங்களூர்ல இருந்து பத்மநாபன் பேசுறேன். என் ஒய்ஃபனுடைய ஆர்த்தரைஸ் லெக் பெயினுக்காக நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன், முடியுமா? சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார், என் மிஸ்ஸஸுக்கு இடது கால்ல எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல எலும்பு 2 பக்கத்துல உள்ளது கொஞ்சம் லேசா தேய்மானம் ஆயிருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. வலிக்குதா? அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். ஹோமியோபதியில இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்கா? அவங்களுக்கு வலிக்குதா சார்? மேடம் சார், அவங்களுக்கு பெயின் இருக்கா? அது தேய்மானம் இருக்குன்னு டாக்டர் இல்ல சொல்றாங்க. இல்ல, நான் அதை கேட்கல சார். பெயின் இருக்கா? பேஷண்ட்டுக்கு பெயின் இருக்கா? பெயின் இருக்கு. டக்குன்னு எந்திருக்க முடியல, உட்கார்ந்துட்டு டக்குன்னு எந்திருக்க முடியல, ரொம்ப நேரம் நின்னுட்டு இருக்க முடியல, அந்த மாதிரி ஒரு சில அசௌகரியங்கள்லாம் இருக்கு. நடக்கும்போது எதனா சத்தம் கேக்குறதா? கட 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 கடன்ட்டு அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சார். அப்படிலாம் இல்ல. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எதுவும் இல்ல. சரி, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னும் போது ட்ரீட்மெண்ட் இருக்கு சார். ஹோமியோபதியில நோயை குறைக்கலாம், அதே மாதிரி அந்த சஃபரிங்கும் குறைக்கலாம். முழுமையா குணப்படுத்த முடியலன்னா கூட நல்ல ஆரோக்கியத்துல அவங்கள மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல தேய்மானம் ஆகாம பார்த்துக்கலாம். எத்தனையோ கேசஸ் இருக்கு, வேற ட்ரீட்மெண்ட் பண்ண பெனிஃபிஷியரி ஆகும். அதுக்கு மேல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வருடம் வந்து ஓரளவுக்கு தான் தேய்மானம் இருக்கு, அடுத்த வருடம் அதோட அதிகமான தேய்மானம், இதே மாதிரி ஆகாம தடுத்து நிப்பாட்டி ஓரளவுக்கு அவங்கள ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி ஸ்டேட்லயே வச்சுக்கலாம் ஹோமியோபதியில. ஓகே, சரிங்களா? அது எவ்வளவு நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டியிருக்கும்? அது கண்டிப்பா நாங்க பெங்களூர்ல ஹோமியோ இன்டர்நேஷனல் அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணல, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா? இது சார் கண்டிப்பா நாங்க ஆக்சுவலி பேஷண்ட்டை பார்க்கணும் ஒரு வாட்டி. நீங்க ஹோமியோ கேர்ல கான்டாக்ட் பண்ணணும்னா பெங்களூர்ல பிரான்ச்சஸ் இருக்கு, இல்ல தமிழ்நாட்டுல தமிழ் டாக்டர்ஸ் வேணும்னா தமிழ்நாட்டுல வந்து பார்க்கலாம். வேர் வி வில் கிவ் யூ உரிய சிகிச்சை இருக்கும், நீங்க நேரடியா கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே சார். ஓகே சார். ஓகே, நன்றி உங்களின் நிலைப்புக்கு. இது பரம்பரை வழியா வரக்கூடியதா தைராய்டு? ஏன்னா இப்ப அம்மாக்கு இருந்தா பிள்ளை பயப்படணுமா, இல்ல முன்னெச்சரிக்கையா அவங்க என்ன மாதிரி எச்சரிக்கையா இருந்திருக்கலாம்? இது பரம்பரை நோய் ஓரளவுக்கு ஆமாம்மா. ஃபார் எக்ஸாம்பிள் அம்மாக்கு அப்பாவுக்கு இருந்த ஹைப்போதைராய்டிசம் வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கு. முன்னெச்சரிக்கையா எப்படி பண்ண முடியும்? சரி, பண்ண முடியாது. ஓகே, ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. பெல்சி. எங்க இருந்து பேசுறீங்க? திண்டுக்கல்ல இருந்து. எனக்கு 1 year old பேபி இருக்குது. தொடர்ந்து டாக்டர்கிட்ட பேசுங்க. டாக்டர்கிட்ட ஒரு நாளைக்கு நார்மலா எவ்வளவு நேரம் எத்தனை வாட்டி யூரின் போகணும் நார்மலா? யாருமா? பேபியா? நாதான் பேபி இல்ல, நாதான். 23 years ஆகுது. நார்மலா நீங்க எவ்வளவு தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வரும்மா, வேற எதுவுமே இல்லம்மா. இது வந்து இதுல வந்து எந்த ஸ்பெசிபிக் மெஷர்மெண்ட் அப்படின்றது எதுவும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தாகம் அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க குடிக்கிற தண்ணி அதிகமா இருக்கும்போது யூரினோட அவுட்புட்டும் அதிகமா இருக்கும்மா. ஓ இல்ல, யூரின் குடிச்ச தண்ணி போகதாட்டி யூரின் கண்டினியூஸா ஒரு 1/2 an hour ஒரு வாட்டி போன மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த காலரும் இதே கம்ப்ளைண்ட் சொன்ன மாதிரி இருந்து. இல்ல நீங்க பயப்பட வேண்டாமா, இதுக்கோசம் உடனே பயப்பட வேண்டாம். சரிங்களா? நைட்டும் ஒரு 2-3 times போயிருதுல, அதான் கேட்டேன். சரி, ஒன்றும் பயப்பட வேண்டாம். இது உங்களுக்கு இது அசௌகரியமா இருக்கு அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவர்கிட்ட போய் பாருங்க. அவங்களுக்கு சில ரத்த சரி, ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, சின்ன அடிப்படை டெஸ்ட் மட்டும் பண்ண சொல்லுவாங்க. நார்மல் பேபி வயித்துல இருக்கும்போது டெஸ்ட் பண்ணும்போது சுகர்லாம் கம்மியா தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது ஏன் பயப்படுறீங்க? பயப்பட வேண்டாம்மா. ஓகே, ரைட். ஓகே, நன்றி உங்களின் நிலைப்புக்கு. நம்ம தைராய்டு பத்தி பேசிட்டு இருக்கோம் டாக்டர். இதுக்கான பக்க விளைவு வேற என்ன நோய்கள் வரும் நம்ம தைராய்டு கவனிக்காம விட்டோம்னா? இப்போ ஹைப்போதைராய்டிசம் ரொம்ப கவனிக்காம விட்டோம்னா கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ஏறிடும், இருதய பாதிப்பு வரும். அதே மாதிரி ஹைப்பர் தைராய்டிசமும் ரொம்ப கவனிக்காம விட்டோம்னா உங்களுக்கு இருதய பாதிப்பு,
கண் இமைகளில் வரக்கூடிய பாதிப்பு, கண்ணோட விஷன் மாற்றம், இது மாதிரிலாம் வரும். இருதய பாதிப்பு மெயினாக வரும். ஸோ இது எல்லாமே வந்து லெவல்ஸ் அதிகமாக அதுக்கான பாதிப்புகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்போதைராய்டிசம் ரொம்ப கவனிக்காமல் விடும்போது வாய் பேசுறதே கொளற ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இன்னும் நேர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஓகே, நம்ம என்னென்ன டயட் ஃபாலோ பண்ணணும் சார் தைராய்டுக்கு? இது டயட் அப்படின்னு பார்க்கும்போது ஹைப்போதைராய்டிசம்க்கு சில உணவுகள் சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லுவோம். சில உணவுகள் தவிர்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காய்ட்ரோஜெனிக் டயட்ஸ், இப்போ கேபேஜ், காலிஃப்ளவர் இதெல்லாம் வந்து சாப்பிடலாம், ஆனால் ராவாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காஃபி, டீ இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ் எதெல்லாம் வெயிட் ரொம்ப கூடுமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். எதெல்லாம் ஆயிலி ஃபுட்டோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். எதெல்லாம் வந்து நம்ம ஆக்சிடேஷன், அதாவது நம்ம உடம்போட செயல்பாடை வந்து அதிகம் பண்ணுதோ அது மாதிரி உணவுகள்லாம் சாப்பிடலாம். ஏன்னா ஹைப்போதைராய்டிசம்ல உடம்போட செயல்பாடே ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால எந்தெந்த உணவுகள்லாம் மெட்டபாலிசம் ரேட்டை கூட்டுதோ அதெல்லாம் வந்து சாப்பிடலாம். இப்போ ஹைப்பர் தைராய்டிசம் அப்படியே ஆப்போசிட். ஸோ பேஷண்ட்ஸை பார்க்கணும். பேஷண்ட்ஸை பார்த்து அவங்களுக்கு எந்த லெவலுக்கு டிசீஸ் இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பர்சனலைஸ்டாக நம்ம டயட்லாம் வந்து சொல்லும்போது பேஷண்ட்ஸ் வில் பி மோர் பெனிஃபிஷியல். பேஷண்ட்டுக்கு நல்ல சரியாகும். ஓகே, இன்னொன்று இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? மேடம் நான் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில இருந்து அனுபவம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். சார் என்னுடைய அம்மாவுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இப்போ வந்து 70 kg ஆயிடுச்சு அவங்களுக்கு. இப்போ திடீர்னு வந்து சுகர் டெஸ்ட் பண்ணலாம்னு சொன்னாங்க. நம்ம தைராய்டு வந்து உங்களுக்கு வந்து சொல்லி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹோமியோபதி உங்களை ஹாஸ்பிட்டல் எங்க சார் பார்க்க முடியும்? ஹோமியோபதி சிகிச்சை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது சுகர், இது மாதிரி தைராய்டு, இது மாதிரி வியாதிகள்லாம் வந்து சுகரை பொறுத்த வரைக்கும் நல்ல கட்டுப்பாடாகும். சுகரோட பிரச்சனைகள்லாம் இல்லாமல் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸோட அடுத்த லெவல் பிரச்சனைகள் ஆகாமல் பார்த்துக்கலாம். தைராய்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏஜ் இது மாதிரி சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அந்த க்ரைட்டீரியாஸ்குள்ளே வரும்போது நல்லாவே சரியாகும். இல்லைனா வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். இல்லைனா பாதிப்பு, நோயோட தன்மை பாதிப்பு ஆகாத மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ நிறைய சிகிச்சை இருக்கு. அக்காவுக்கு வந்து தைராய்டு ஆபரேஷன் பண்ணியாச்சு இங்க செட்டிநாடு ஆபரேஷன்ல பூந்தமல்லியில. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க ஐயா, உங்களுடைய பிரச்சனையில சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் பூந்தமல்லியில அக்காவுக்கு வந்து ஆபரேஷன் பண்ணியாச்சு தைராய்டு ஆபரேஷன். இப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் மூச்சு வாங்குது, ஆனா எந்த ஹார்ட் எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்றாங்க. என்ன சார் ப்ராப்ளம் இருக்கும்? தைராய்டு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, தைராய்டு கட்டி எடுத்திருப்பாங்க, வேற எதனா கட்டியா இருந்திருக்கும், அது எடுத்திருப்பாங்க. ஃபாலோ அப் ஸ்கேன்ஸ் பண்ணணும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நுரையீரல் எப்படி இருக்கு, ஏன்னா நுரையீரல் எதனா நீர் தங்குதா, அது மாதிரிலாம் பார்க்கணும். அதுல எதனா பிரச்சனைகள் இருந்தால் அதுக்குரிய சிகிச்சை எடுக்கும் போது அது வந்து சரியாகும். ஓகே, நன்றி. மொழி நிலைப்புக்கு சில பேர் கண்ட கலலைன்னு சொல்லுவாங்க சார், ஃபுல்லாக மாலை மாதிரி வரும். நம்ம அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஓகே, அது எதனால டாக்டர் வருது? இதுக்கும் தைராய்டுக்கும் சம்பந்தம் இருக்கா? கண்ட கலலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கழுத்து கொஞ்சம் வீங்கி இருக்கும், காய்டர்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அது வந்து அந்த தைராய்டோட ஒரு வீக்கம் தான். சரிங்களா? காய்டர்ல பல காய்டர் இருக்கு. உள்ளுக்குள்ளேயே வளரக்கூடிய ஒரு கட்டி, இல்லைன்னா வெளியில வர மாதிரி ஒரு கட்டி. இது மாதிரி காய்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு அடிப்படை ஒரு விஷயம் இருக்கு. கழுத்தை தூக்கிட்டு எச்சை முழுங்கும் போது அந்த இது வந்து மேலே போற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா அது வந்து தைராய்டு கட்டி அப்படின்றதுக்கான அறிகுறி. சரிங்களா? அப்படி இருக்கும்போது அந்த தைராய்டு கட்டி என்ன அப்படின்றது பார்க்கணும். அதுக்கு ஏற்ற சிகிச்சை எடுத்தோம்னா அதுலேருந்து நிறைய பேருக்கு விடுபட்டு இருக்காங்க ஹோமியோபதியில். சப்போஸ் இல்லை அர்ஜென்ட் உங்களுக்கு வந்து உள்ள வந்து கேன்சர் மாதிரி கட்டிகள் வரக்கூடிய ஸ்டேஜ் இருக்கு, கேன்சர் இருக்கு, எடுத்துடுறது நல்லது. ஸோ எதுவாக இருந்தாலும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு அதுக்கான சிகிச்சை பண்ணும்போது சரியாகும். ஓகே, தைராய்டுக்கான சிறந்த எக்ஸசைஸ் என்ன டாக்டர்? நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? வாக்கிங், ஸ்கிப்பிங், இல்லைனா ஸ்விம்மிங், இதில் எது இருந்தாலும் ஓகே. ஏன்னா ஸ்விம்மிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா இயர் இன்ஃபெக்ஷன்ஸ் அடிக்கடி வரும். ஸோ வாக்கிங் அண்டு ஸ்கிப்பிங் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஆனால் வயதானவங்களுக்கு ஸ்கிப்பிங் வந்து நல்லது இல்லை, ஏன்னா அதுவும் பிரச்சனையாகும். ஸோ வாக்கிங், மெதுவான வாக்கிங் ரொம்ப வயதானவங்களுக்கு, இல்லை அடிப்படையில் இப்போ தான் ஒரு 40 years 30 years தான் இருக்குது, பிரிஸ்க் வாக்கிங், டெய்லி பிரிஸ்க் வாக்கிங் பண்ணுறது வந்து தைராய்டுக்கான ஒரு உரிய சிகிச்சை எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹோமியோ கேர்ல என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் தைராய்டு கொடுத்துருக்கீங்க? ஹோமியோ கேர்ல தைராய்டை பற்றி சொல்லணும்னா, ஹோமியோ கேர் இன்டர்நேஷ்னலில் வந்து தைராய்டை பற்றி சொல்லணும்னா நாங்கள் வந்து பார்க்குறது என்னென்னா நிறைய தைராய்டு கேசஸ் பார்ப்போம். எதர் ஹைப்பர் தைராய்டிசம் ஆகட்டும், ஹைப்போ தைராய்டிசம் ஆகட்டும், அதோட அதிகபட்ச ஸ்டேஜ் எல்லாம் இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், இது மாதிரி வேரியட் ஹோமியோ கேர் இன்டர்நேஷ்னலில் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ நிறைய கேசஸ் பார்த்த அனுபவம் இருக்குது. மருந்துகள், நல்ல மருந்துகள், நல்ல பக்க விளைவுகள் இல்லாத மருந்துகள் அப்படின்னு இருக்கும்போது நிறைய பேருக்கு இது மாதிரி நோயிலேருந்து விடுபட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க.
ஓகே, இன்னும் நேர் கூட பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்க. எங்க பேரு ஜோதிலட்சுமிங்க, சேலம் மாவட்டத்துல இருந்து பேசுறோம். ஓகே, டாக்டர்ட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. இப்போ எனக்கு 36 வயசு ஆகுதுங்க. எனக்கு இப்ப 36 வயசு 32 வயசு இருக்கும்போது நான் லீனா தான் இருந்தேன். ஆனா 36 வயசுக்குள்ள எனக்கு 40 kgs அதிகமாயிடுச்சு. சரிம்மா. அப்புறம் டேட் ப்ராப்ளம் 1 month to 1 month டேட் ஆகுறேன். அதனால வெயிட் ப்ராப்ளம் அதனால வந்திருக்கு. உடம்புல முடி வளர்ச்சி எல்லாம் அங்க தெரியுதாமா? இங்க ஃபேஸ்ல எல்லாம் முடி வளர்ச்சி அது மாதிரி தெரியுதாதுன்னா? இல்லைங்க, அது மாதிரி இல்ல. சரி, ஓகே. ஆனா அடிப்படையில ஒரு ஸ்கேன் பண்ணணும், தைராய்டு டெஸ்ட் பண்ணிடுறது நல்லது. அண்ட் சிகிச்சை எடுத்த இதெல்லாம் இது மாதிரி பாதிப்புகள்ல இருந்து வெளில வந்துடலாம். சரிங்களா? அப்படிங்களா? சரி, ஓகே. என்னம்மா? ஹலோ ஹலோ, வேற எதுவும் கேட்கணுமா டாக்டர்கிட்ட? ஹலோ, ஓகே, நன்றிம்மா, நன்றி உங்களின் அழைப்புக்கு. டாக்டர்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க டாக்டர் குழந்தையின்மை பிரச்சனை தைராய்டு இருக்கா செக் பண்ணி பாருங்க. அதுக்கான காரணம் என்ன டாக்டர்? இன்ஃபர்டிலிட்டி தைராய்டோட நிறைய அசோசியேட் ஆகும். ஏன்னா மாதவிடாய் பிரச்சனைகள், அந்த கரு முட்டை அந்த முட்டை வளர்ச்சி போதுமான அளவுக்கு இல்லாத இருக்கிறது, இல்லைன்னா ஈஸி அபார்ஷன்ஸ், ஏர்லி அபார்ஷன்ஸ், இதெல்லாமே ஹைப்போதைராய்டிசம்ல அசோசியேட்டட். ஸோ அதனால தான் இதை செக் பண்ணிட்டு அதுக்கான முறையான சிகிச்சை எடுக்கணும்னு சொல்றது. ஏன்னா நிறைய பேருக்கு நாங்கள் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் ஃபர்டிலைஸ் ஆனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் தாய்மை அடைஞ்ச பெண்கள் அதிக பேர் இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். பட் நம்ம இப்ப லைஃப் லாங் எடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் இங்கிலீஷ் மருந்துல. ஹோமியோபதியில அவசியம் இருக்காது, கண்டிப்பா இருக்காது. வேற ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நம்ம சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. பட் சரி பண்ணிட்டு நம்ம அந்த கட்டுப்பாடோட இருக்கணுமா டாக்டர்? கட்டுப்பாடு பெரிய கட்டுப்பாடு, நாங்க டயட்லாம் பெரிய கட்டுப்பாடு நாங்க சொல்ல போறது இல்லையே. பத்தியம்லாம் ஹோமியோபதியில கிடையாது. ஸோ பக்கவிளைவும் கிடையாது, பத்தியம் கிடையாது. என்ன வாழ்க்கை முறை மாற்றங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் உடல் பருமனா இருக்கவங்க வாக்கிங் பண்ண சொல்றோம், அது கண்டினியூ பண்ணலாம், தப்பே கிடையாது சரியான பிறகு கூட. ஓகே, ஹோமியோ கேர்ல பிரான்ச்சஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. இப்போதைக்கு பிரான்ச்சஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஹோமியோ கேர் இன்டர்நேஷனலோட பிரான்ச்சஸ் சென்னையில 3 இடத்துல இருக்கு. அதாவது அம்ஜிக்கரையில ஒரு இடத்துல, அதே மாதிரி பாத்தீங்கன்னா டி நகர், அதாவது டி நகர்ல சிஐடி நகர் காலனியில ஒரு இடத்துல, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாம்பரம் முடிச்சூர் ரோட்ல ஒன்று இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மதுரையில ஒரு பிரான்ச் இருக்கு, கோயம்புத்தூர்லயும் ஒரு பிரான்ச் இருக்கு. ஓகே டாக்டர், பொதுவாக முடி கொட்டும் எல்லாருக்குமே முடி கொட்டுற பிரச்சனை இருக்கு. ஆனா டாக்டர் முதல்ல சொல்லியிருந்தீங்க முடி கொட்டும் தைராய்டு பிரச்சனை இருந்தா அது எப்ப நம்ம உணர்ந்துக்கிறது? முடி கொட்டுறது அதிகமாக முடி கொட்டுறது எப்படி தெரிஞ்சுக்கலாமா? சிம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடி கண்ணாடியில பார்த்துருக்கேன், முடி நல்லா அதிகமா இருந்தது. இப்போ முடியோட தன்மை அந்த இது ரொம்ப குறைச்சலா இருக்கு, டென்சிட்டி அந்த அடர்த்து தன்மை அது கம்மியாயிட்டே வருது அப்படின்னா உங்களுக்கு முடி கொட்டுதுன்னு அர்த்தம். நீங்க படுத்துட்டு ஏஞ்சிக்கும் போது கொஞ்சம் முடி இருக்கு, அதுக்கோசம் பயப்பட வேண்டாம். ஆனா அந்த அடர்த்தி தன்மை குறைஞ்சிட்டே ஆகுது அப்படின்னா முடி கொட்டி இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இதுக்கு அப்ப தைராய்டு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஓகே டாக்டர், இந்த 1 மணி நேர நிகழ்ச்சி எப்படி போச்சுன்னே தெரியாது, நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ஆரோக்கியமாக தகவலாக அமைந்தது. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம் டாக்டர். நன்றி, இன்றைய நிகழ்ச்சியை கடல் சிறப்பித்தமைக்கு நன்றி. என்ன நேர்களை நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி மூலமாக ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் விஸ்வநாதன் அவர்கள் வந்தாங்க. நிறைய தகவல் தைராய்டு பத்தி சொன்னாங்க, விழிப்புணர்வு நிறைய கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து நீங்க சிகிச்சை பெற்றுக்கணும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அது ஒரு நன்றி, வணக்கம்.